அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. பூஜை அறையில் நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்யணும். ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் வாசனையான பொருட்களை அங்கே பயன்படுத்தணும். எப்போவுமே இந்த மந்திரங்கள் அந்த இடத்துல உச்சரித்து கொண்டு இருக்கிறத உறுதி செய்யணும். ஒன்று நம்ம சொல்லணும், இல்லைன்னா ஒளிநாடாவது ஒழிக்க விடணும். அதுபோக இந்த பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறது, பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தோம். ஒரு சில விஷயங்களை அதோடு சேர்த்து இந்த பதிவில் சொல்ல இருக்கோம். வீட்டில் அதுவும் பூஜை அறையில் கண்ணாடி நீங்கள் வைக்கலைன்னா கூட இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன் கண்டிப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிரதிபலிப்பு தன்மை தண்ணீருக்கு உண்டு. கண்ணாடி போலவே இப்போ இந்த கண்ணாடி இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தோட வாசம், அந்த குலதெய்வம் அதில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளி வடிவில். அதே போல் தான் கண்ணாடியில்னா கூட அந்த தீபத்தோட வெளிச்சத்தை நம்ம இந்த தண்ணீர்லையும் பார்க்க முடியும். அப்போ அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரதிபலிப்பு தன்மை உடையதாக இருக்கும். குலதெய்வம் வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த தண்ணீர் மருந்தாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது அங்கே தீர்த்தம் தான் கொடுக்கப்படுகிறது. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற தீர்த்தம் நமக்கு கொடுப்பாங்க. பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும், சிவாலயங்கள் சில ஆலயங்களுக்கு போனாலும் சரி, இந்த தீர்த்தத்தை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதில் நிறைய மூலிகைகள் கலந்துருக்கும். நம்ம பார்த்துருப்போம், துளசி போட்டிருப்பாங்க, பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க, சில இடத்துல மஞ்சள் மட்டும் கலந்துருப்பாங்க. மாரியம்மன் கோவில்லாம் போனோன்னா இந்த மாதிரி அந்தந்த ஆலயத்தோட தன்மைக்கு ஏற்ப அதில் ஏதாவது மூலிகை பொருட்கள் வந்துட்டு கலக்கப்பட்டு இருக்கும். அதை நமக்கு தீர்த்தமாக கொடுப்பாங்க. வாங்கி நம்பிக்கையாக குடிப்போம். நோய் தீர்க்கணும், இருக்க கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு குடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எப்போவுமே வருமுன் காப்பது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி இருக்க உணவு பழக்க வழக்கத்தில் நிறைய நோய்கள் நாம் அறியாமலே வந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட நோய்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா அடியேன் கூறுவது வருமுன் காப்பது அப்படிங்கிறது. உணவு பழக்க வழக்கத்தையும் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் தன்வந்திரி பெருமான் இருக்கார் அல்லவா, அவருடைய காயத்ரி மந்திரம் இருக்கும். அந்த தன்வந்திரி பெருமாளுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபியுங்கள். எப்போ பூஜை அறையில் நீங்கள் இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு 108 முறை ஜபியுங்கள். அதில் நீங்கள் எந்த மூலிகை அவங்க இஷ்டத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். சில பேர் துளசி பயன்படுத்துவாங்க, சில பேர் பச்சை கற்பூரம் மட்டும் பயன்படுத்துவாங்க, சில பேர் எது இல்லாமல் தண்ணீர் மட்டும் வச்சுருப்பாங்க. எப்படி வேணாலும் வைக்கலாம், அதில் தவறு கிடையாது. அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை செய்யும் போது தன்வந்திரி பெருமானுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபித்து விட்டு நம்ம பூஜை செய்யலாம். அப்படி பூஜை செய்து முடித்த பின்னர் அந்த தண்ணீர் தீர்த்தமாகும் அல்லவா, அந்த தண்ணீரை வந்துட்டு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு சாமி கும்பிட்ட பின்பு அதை குடிக்கலாம். ஏன்னா இதை பற்றின நிறைய ஆய்வுகள் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். அந்த தண்ணீர் அருகாமையில் வந்துட்டு என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ, அதாவது நல்ல முறையான வார்த்தைகள் சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துட்டு நல்ல ஒழுங்கு வடிவம் பெற்று இருக்கின்றன அப்படிங்கிற ஆய்வு கட்டுரைகள் நிறைய இருக்குது. நீங்கள் போய் சந்தேகம்னா அதை பார்த்துக்கலாம், அறிவியல் பூர்வமாகவும். இன்னொன்று, இது ஒரு பெரிய நம்பிக்கை. எப்போவுமே நேர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. நமக்கே நல்லா இருப்பப்பா நீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி சந்தோஷம் வரும். அதே நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதே போல தான் இந்த தன்வந்திரி பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அங்கே அமைதியாக அமர்ந்து எல்லாம் நல்லதாக நடக்கும், நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள், உடல்நிலை வந்துட்டு நல்லபடியாக இருக்கும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல வணங்கி கொள்ளும் பொழுது அந்த தண்ணீரில் ஒழுங்கு வடிவம் கிடைக்கும், மூலக்கூறுகளோட ஒழுங்கு வடிவம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அதை நம்ம தீர்த்தமாக எடுத்து பருகும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, இன்னொன்று வருமுன் காப்பது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு மருந்து போல செயல்படுவதற்குமான வாய்ப்புகள் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரமெல்லாம் கலந்தால் ரொம்ப கம்மியாக கலக்கணும்,
ரொம்ப கம்மியாக கலக்கணும். அதே போல் வேப்பிலை கலந்தால் 1 அல்லது 2 வேப்பிலை மட்டும் போட்டால் போதும். துளசியும் இப்படி தான் 2-3 துளசி போட்டால் போதும். மஞ்சளும் ரொம்ப கம்மியான சிட்டிகை, அதுவும் வந்துட்டு விரலி மஞ்சளை அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த மஞ்சளை கொஞ்சமாக கலந்துக்கிறது நல்லது. இது எல்லாமே கிருமி நாசினி. நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் வந்துட்டு அவரவர் செய்கின்ற வேலையை பொறுத்து, கடின உழைப்பை பொறுத்து கிடைக்கக்கூடியது. உடல் நலத்தை பேணக்கூடியது. ஏன்னா நோய் கிருமி தொற்றுலேருந்து காப்பாற்றுறதோட நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய அந்த தன்வந்திரி பெருமானுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய தீர்த்தமாக அது மாறும். தன்வந்திரி பெருமானை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய ஆயுர்வேதத்தை நமக்கு வரமாக கொடுத்தவர், பிரசாதமாக கொடுத்தவர். அந்த வகையிலே நம்ம அவரை வழிபடும் பொழுது அந்த தண்ணீரில் அந்த மகத்துவம் பெருகும் பொழுது நமக்கு அந்த ஆற்றல்கள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. இதில் என்ன பாத்திரத்தில் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். மண் கலசம் மாதிரி வைக்கலாமா, அல்லது பித்தளையில் வைக்கலாமா, வெள்ளியில் வைக்கலாமா, தங்கத்தில் வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே எழக்கூடும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதில் வைக்கலாம். எல்லாமே ஒரு ஆக்கர்ஷண சக்தி உடையது. மண் கலயத்துக்குமே ஆக்கர்ஷண சக்தி அதிகம் உண்டு, அதில் சந்தேகத்துக்கெல்லாம் இடமில்லை. வெள்ளியில் வைக்கிறோம் அப்படிங்கும் போதும் ஆக்கர்ஷண சக்தி இருக்கும். பித்தளையாக இருந்தாலும் சரி, எந்த உலோகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் ஆக்கர்ஷண சக்தி அப்படிங்கிறது அங்கே இருக்கத்தான் செய்யும். மறந்து விட வேண்டாம். இதனால தான் சொல்கிறது, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வச்சு நம்ம வழிபாடு செய்த பின்னர் அதை வந்துட்டு பருகலாம், பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. இது நிறைய இடங்களில் இதனுடைய உதாரணத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நம்மளோட சம்பிரதாயத்தில் கலசத்தில் தண்ணீர் வைத்து மந்திரங்கள் ஓதி, அம்மந்திரம் எல்லாம் ஓதிய பின்பு, வேதங்கள் எல்லாம் ஓதிய பின்பு தான் அந்த கலச நீரை கொண்டு போய் கும்பாபிஷேகத்தில் கலசத்துக்கு மேலே ஊற்றுவாங்க. அது ஒரு மந்திர நீராக மாறும் என்பது நம்பிக்கை. அதே போல தான் நம்ம இப்போ பஞ்சபாத்திரத்தில் வைக்கின்ற நீரும் பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்களால் உருவேற்றப்பட்டு நமது உடல்நிலையை சீராக வைத்துக்கொள்வதற்கு உதவும் அப்படிங்கிறது. இன்னொன்று, இது மனோரீதியான ஒரு உத்வேகத்தை நமக்குள் கொடுக்கும். இப்போ யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் நமக்கு துணை இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமது மனதில் பிறக்கிறதல்லவா, அது பெரிய விஷயம். இப்போ இருட்டுக்குள்ளே நம்ம தனியாக நடந்து போகிறதுக்கும் நமக்கு துணையாக ஒருத்தர் நடந்து வர்றதுக்குமான அந்த விஷயந்தான் இந்த இடத்துல நடக்கக்கூடியது. நாம் உடல்நிலை சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம், கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய தன்வந்திரி பெருமானுடைய அருளும் நமக்கு இந்த தண்ணீர் வழியாக கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி, அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மை பெரிய அளவில் வழிநடத்தி போகும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இது என்ன சந்தேகம் வரும்னா, தினமும் தண்ணீரை மாற்றணுமா அப்படிங்கிற இந்த சந்தேகம் வரும். சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றுறாங்க, சில பேர் 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுறாங்க அப்படிங்கெல்லாம் சந்தேகமாக வருது இல்லையா? அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், காலையில் புதுசாக நீர் வைங்க, புதுசாக தண்ணீர் வைங்க. நம்ம அந்த மந்திரமெல்லாம் சொல்லி அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறோம் தீர்த்தத்தை அப்படிங்கும் போது, அதெல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணீரை மாற்றி விடலாம். மாற்றுறதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ அதை குடிக்கிறதுனா குடிக்கலாம், அதை முழுசாக குடிக்கிறனாலும் குடிக்கலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை, குடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் இருக்கின்றனவல்லவா, அந்த செடிகளுக்கு ஊற்றலாம். கால் படாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தெய்வத்தோட பிரசாதம் இல்லையா? அதனால் முடிஞ்சளவு குடிச்சிருங்க, தவறு கிடையாது. முடியாத பட்சத்தில் துளசி செடி இருக்குது, இல்லை வேறு ஏதும் செடி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கு வந்துட்டு அதை நீரை ஊற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரண விஷயமாக இதை நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் முயற்சி செய்து பாருங்களேன், தண்ணீர் பிரசாதமாக மாறும். தண்ணீருக்கு வந்துட்டு ஆற்றல் உண்டு. தண்ணீருக்கு மட்டுமல்ல, எல்லா பொருட்களுக்கும் ஆக்கர்ஷண சக்தி உண்டு. அந்த வகையிலே தண்ணீருக்குமே உண்டு அதிகமான ஆக்கர்ஷண சக்தி. அதை உள்ளிழுத்து கொண்டு நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கும் போது நம்ம உடலிலே நல்லதொரு மாற்றமானது நிகழட்டுமே. அதையும் முயற்சி செய்து பாருங்களேன், கண்டிப்பாக பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி.